ஹாய், இது சைனீஸ் நேஷ்னல் ஹாலிடேவோட டே 2 வெளியே போன வீடியோ. எங்கே வந்திருக்கோன்னா சென்சன் டேலண்ட் பார்க் அப்படின்ற பிளேஸ்க்கு தான் வந்திருக்கோம். இந்த இடத்துல என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்த உடனே எங்களுக்கு பெரிய பெரிய பில்டிங்ஸாக இருந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு அங்கேருந்து ஒரு 400 மீட்டர்ஸ் வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் வந்து சென்சன் டேலண்ட் பார்க் இருந்தது. உள்ளே என்ட்ரு ஆகும்போதே கொஞ்சம் க்ரௌட் இருந்தது. அங்கே கொஞ்சம் ஃப்ளார்ஸ்லாம் இருந்ததுனால அதை சுற்றி நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. நானும் போய் பார்த்து கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்துக்கிட்டேன். இந்த ஃப்ளார் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனியா. கரெக்டான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அங்கேயே வந்து நிறைய பில்டிங்ஸ்லாம் இருந்தது. அங்கேருந்து பக்கத்துலேயே வந்து ஒரு லேக் இருந்தது. ஸோ அங்கே நிறைய க்ரௌட் இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து பார்த்தோம். நைட் டைமில் வந்து அந்த வியூஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. நாங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் அந்த இடத்துல எடுத்துக்கிட்டோம். உள்ளே போகிறப்போ பிரிட்ஜ் எல்லாமே இருந்தது. அங்கெல்லாம் கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. நாங்களும் எடுத்துக்கிட்டோம். தென் அதை தாண்டி போகிறப்ப வந்து சென்சன் டேலண்ட் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு புஷ்ஷஸ்லேயே வந்து அதில் லைட் செட்டப்லாம் பண்ணி கொஞ்சம் வச்சுருந்தாங்க. சடனாக அந்த இடத்துல எல்லாமே வந்து கூட்டம் அதிகமாக ஆரம்பிச்சது. எங்களுக்கும் ஃபர்ஸ்ட் என்னன்னு வந்து புரியல. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அந்த இடத்துல வந்து ஒரு 7 o'clock சம்திங்கில் வந்து லைட் ஷோ வந்து வச்சுருக்காங்க. தென் 9 o'clock வந்து இன்னொரு லைட் ஷோ இருந்தது. அங்கே இருக்கிற எல்லா பில்டிங்கோட மிரர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்இடி மிரர் மாதிரி வச்சு அதில் வந்து ஒரு மாதிரி மானிட்டர்லாம் யூஸ் பண்ணி கொஞ்சம் ஷோலாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. தென் வந்து லைட் ஷோவுமே இருந்தது. நாங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். எல்லாருமே வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஓரளவுக்கு ஓகே சூப்பர் அப்படின்ற ரேஞ்சில் தான் இருந்தது. நான் கொஞ்சம் நேரம் போடுறேன், அதை நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அதிலே கொஞ்சம் கலர் வெரைட்டி தென் தீம்லேயுமே வந்து போட்டுட்டு இருந்தாங்க. சேஃப்டி பர்பஸ் அந்த மாதிரி கொஞ்சம் யூஸான கண்டென்ட்டும் வந்து ஷோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே, இதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னு அங்கேயே பேசிட்டு வெளியே வந்தால் வந்து கொஞ்சம் தூரத்துலேயே வந்து ஒரு மால் இருந்தது. ஓகே, அங்கே ஏதாவது சாப்பிட்ற மாதிரி இருக்கும், நம்ம போய் சாப்பிட்றலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு போனோம். பட் அன்எக்ஸ்பெக்டடாக அந்த மால் ஃபுல்லாகவே வந்து லக்ஸுரி குட்ஸாகவே இருந்தது. இந்த பக்கம் திரும்பினா குச்சி, இந்த பக்கம் திரும்பினா எல்வி அந்த மாதிரியே இருந்தது. அங்கே நிறைய லக்ஸுரி பிராண்ட்ஸ்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தோம். இடமே வந்து கொஞ்சம் எலிகண்ட்டாக இருந்தது. மற்ற மாலுக்கும் இந்த மாலுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் வந்து இருந்தது. லைட் செட்டப்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அங்கேருந்து நிறைய பெயிண்டிங்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் நான் வந்து நோட் பண்ணவே இல்லை. பட் என் ஹஸ்பண்ட் அதுக்கப்புறம் தான் சொன்னார், எல்லாத்துக்குமே வந்து ப்ரைஸ் இருக்குது, ப்ரைஸ் பாரு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் சொல்லுங்கள், இது வந்து 4 lakhs சம்திங் அந்த ரேஞ்சில் இருக்கும். அதுக்கு இந்த பெயிண்டிங் வர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இதோட ஒவ்வொரு பெயிண்டிங்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு தென் ஒரு ஃப்ளோருமே வந்து போயிட்டு ஏதாவது ஃபுட் கோர்ட் தென் ஒரு ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கான்னு சொல்லி பார்த்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த மால் ஃபுல்லாகவே வந்து சுற்றி பார்த்ததுல எங்களுக்கு ரெஸ்டாரண்ட்ஸ் எதுவுமே கிடைக்கல. எல்லாமே லக்ஸுரி ஐட்டம். இந்த பக்கம் எல்வி, இந்த பக்கம் டியோர், தென் நிறைய லக்ஸுரி பிராண்ட்ஸ்லாம் இருந்தது. ஓகே, நம்ம இதுக்கு மேலேயும் இங்கே இருந்தால் டைம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டோம். அங்கேருந்து 400 மீட்டர்ஸில் மெட்ரோ ஸ்டேஷன் இருந்தது. இங்கேருந்து கொஞ்சம் அப்படியே நடந்தே போயிட்டு லாஸ்ட்டு நாங்கள் வந்த இடத்துல வந்து பார்த்தா அங்கே இருக்கிற பில்டிங்ஸ் எல்லாமே வந்து ஃபுல்லாக லைட் செட்டப்போட ரொம்ப சூப்பராகவே இருந்தது. சுற்றி வீடியோஸ் எடுத்துட்டு சரி ஓகே டைம் ஆயிடுச்சு, நம்ம மெட்ரோவில் கிளம்பிட்டோம். 2 லைன் மாதிரி எங்கள் வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டே 3 எங்கே போனோன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.